Hi friends, welcome to Cooking with Rangu channel. இன்னைக்கு முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முட்டை கிரேவிக்கு ஃபர்ஸ்ட் முட்டையை அவிச்சி வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெட்டி வச்சிருக்க முட்டையை அதில் ஆட் பண்ணிடலாம். ரெண்டு பேட்சாக போட்டு எடுக்கலாம் முட்டையை. இப்போ ரெண்டு பக்கமும் பெரட்டி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். டீப்பாலாம் ஃப்ரை பண்ண தேவை, சும்மா லைட்டாக போட்டு எடுத்தால் போதும். இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ அடுத்த பேட்சை போட்டுடலாம். இப்போ எல்லா முட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு வெடிச்சோன்னா 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இப்போ 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரை ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து ரொம்ப பேஸ்ட்டாக அடிக்காமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்க்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும், அதுவரையும் வதக்குங்க நல்லா. இப்போ இது கூடவே தனி மிளகாத்தூள் சேர்த்துடலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்லா. நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதங்கட்டும். 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு, இன்னும் லைட்டாக கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு, மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக விடலாம். கிரேவினால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதை சேர்க்காதீங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தட்டும், அப்புறம் முட்டையை ஆட் பண்ணிடலாம். கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம். எல்லா முட்டையும் ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் கொதிக்கிட்டோம். பெப்பர் போட்டு இறக்கிடலாம். இப்போ 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இடிச்சு வச்சிருக்க பெப்பரை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.